ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல பார்க்க போற ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரவா கேரமல் கேசரி. பொதுவாகவே கேசரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் தாங்க. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம் அல்லது பண்டிகை நாட்கள்ல வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் தான் இது. அதுவும் கேசரி வந்து நம்ம சரியான அளவுகளோட செய்யற போது எவ்வளவு நேரம் ஆனாலும் இறுகி போகாம ரொம்பவே சாஃப்டா இருக்கும். ஸோ இந்த கேசரிக்கு நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்க்காம கொஞ்சம் வித்தியாசமா கேரமலைஸ் பண்ணி செய்ய போறோம். கேசரிக்கு நேச்சுரலான ஒரு கலர் கிடைக்கும் நம்ம கேரமலைஸ் பண்ற போது. அதே மாதிரி டேஸ்டும் பாத்தீங்கன்னா நம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்ப ரவா கேரமல் கேசரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவா கேரமல் கேசரி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க. இந்த நெய் பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி திராட்சை வறுத்து எடுக்கிறதுக்கு தாங்க, அதனால அதிகமா சேர்க்க வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். இப்ப நெய் உருகினதும் இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். முந்திரி திராட்சை சேர்க்கறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நம்ம விருப்பப்பட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட சேர்த்துக்கலாம், இல்ல குறைவாகவும் சேர்த்துக்கலாம். இப்ப முந்திரி உள்ள சேர்த்துட்டு இது லைட்டா பொன்னிறமாகிற அளவுக்கு வறுத்துடுங்க. பாருங்க இப்ப முந்திரி லைட்டா பொன்னிறமா வறுப்பட்டுருச்சோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு லைட்டா வறுத்தரலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். பாருங்க இப்ப திராட்சை நல்லா வறுப்பட்டு பபிள்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப அதே பேன்ல 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது வந்து 200 கிராம் அளவு. ரவை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு அதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தரலாம். நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். முந்திரி திராட்சை வறுத்த நெய்யிலேயே ரவையை சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் வறுத்துடுங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல இருக்கட்டும். பாருங்க இப்ப ரவை நல்லா வறுப்பட்டு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். இப்ப அடுத்தது நம்ம கேரமலைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம கேரமலைஸ் பண்றதுக்காக தான், அதனால அதிகம் சர்க்கரை சேர்க்க வேண்டாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா போதும். சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு அதை லைட்டா கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த ஹீட்லயே சர்க்கரை வந்து நல்லா இலகி வந்துடும். பாருங்க இப்ப சர்க்கரை நல்லா இலகி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு கண்டினியூஸா இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அப்பதான் கேரமலைஸ் வந்து கருகிடாம நமக்கு லைட் கோல்டன் ப்ரௌனா கிடைக்கும். பாருங்க இப்ப கேரமலைஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, இந்த அளவுக்கு பொன்னிறமா இருந்துச்சுன்னா போதும். இப்ப இது கூட நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தரலாம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கறங்க. நம்ம எந்த கப்ல ரவா அளந்து எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கேசரிக்கு வந்து அளவு சரியா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரவையை சேர்த்தரலாம். பாருங்க இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம இந்த கேசரிக்கு கலர் பவுடர் எதுவும் சேர்க்கலைங்க. கேரமைஸ் பண்ணி செஞ்சிருக்கிறதுனால நேச்சுரலான ஒரு கலர் வந்திருக்கு. டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்ப ரவையை உள்ள சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு லைட்டா ஒரு டைம் கலந்து விடுங்க. கட்டி ஏதாவது விழுந்திருந்துச்சுன்னா கூட கரண்டில லைட்டா அமுத்தி விட்டுடுங்க. இப்போ ரவை பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. தண்ணியும் ஓரளவுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்ல 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும், ஹைல வைக்க வேண்டாம். பாருங்க இப்ப 2 நிமிஷம் போல ஆகிடுச்சு. மூடி ஓபன் பண்ணி பார்க்கலாம். ரவை வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்துருக்குங்க. தண்ணியும் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப இது கூட நம்ம கேசரிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்தரலாம். இப்ப இது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கேரமலைஸ் பண்ற போது 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கங்க. அதனால 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1.25 கப் சேர்த்துடுங்க. சர்க்கரை சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கேசரி வந்து இலக்கம் கொடுத்துதாங்க வரும். ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கேசரி சரியான பதத்துக்கு வந்துடும். லைட்டா கிளறி விட்டதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க. இப்ப நெய் சேர்த்துட்டு இதை லைட்டா ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். ஒரு டைம் லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம்.
கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை, அப்புறம் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். நெய் சேர்க்கறதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க, இல்லை குறைவாக வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே திக்காயிடக்கூடாது, இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, அவ்வளோதான். நம்ம ரவா கேரமல் கேசரி கலர் பவுடர் எதுவும் சேர்க்காம நேச்சுரல் கலரில் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.